வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாரம் வைக்க போகிற டெஸ்ட்டோட ஸ்டடி பிளான் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம 4 டெஸ்ட் வச்சுட்டோம். இந்த 4 டெஸ்ட்டில் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த 4 ஸ்கூல் புக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக முடிச்சிருப்போம்ப்பா. நம்ம கொஸ்டினையும் பாருங்கள், உங்களுக்கு தரமாக இருந்திருக்கும். ஜிஎஸ்சில் வந்து நம்ம எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துட்டோம். அது எல்லாமே நமக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த வாரம் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறது தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து நம்ம சிலபஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் அப்புறம் அந்த தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களாக தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 10th புக்கு கொடுத்துருக்கோம் இந்த வாரம். இதோட நம்ம டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 6th to 10th புக்கு எப்படி படித்தோம் அப்படின்னு தெரியாமையே இந்த வட்டம் நம்ம படித்து முடிச்சிருப்போம். அது ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸும் வந்து ஒரு மேக்ஸுக்கு ப்ளஸ் நமக்கு 5 கொஸ்டின் ரீசனிங்கும் கொடுத்துருக்கோம். அது போக கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் சிலபஸ் ஓரளவுக்கு ஒரு 55% உங்களுக்கு முடிச்சிருப்பீங்க. இன்னொரு நமக்கு 55% இல்லை ஒரு 40% தான் இருக்கும். அதையும் நம்ம கால்ஃபர் பண்ண முன்னாடியே கால்ஃபர் நமக்கு ஏப்ரல் மாதம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நமக்கு கால்ஃபர் வந்தோடனே நம்ம ஃபுல்லாக ரிவிஷனுக்கு போயிடணும்ப்பா. ஏன்னா ஏப்ரலில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜூனில் எக்ஸாம் வந்துடும். நடுவில் ஒரு 2 மாதம் கேப் தான் இருக்கும். அது அப்படி இப்படின்னு நமக்கு அப்படியே ஓடிடும். அதனால் நம்ம கால்ஃபர் வர முன்னாடியே எல்லாத்தையுமே படிச்சுட்டு நம்ம கால்ஃபர் வந்தோடனே நம்ம எக்ஸாம் எழுத எப்படி ரெடி ஆகுமோ அது மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும்ப்பா. அப்போனா தான் நம்ம வந்து இந்த வட்டம் வந்து நம்ம எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா 2026 எலெக்ஷன் வர்றதுனால அடுத்து வந்து நமக்கு 26 எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அதனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் இருக்கிறத நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கவனமாக படித்து நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து கொஸ்டினை பார்த்தோன்னா ஞாபகம் வரும். அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு ஆபத்தாக தான் அமையும். இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் 5ல் என்னென்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தொல்லியல் அகழாய்வு, திருக்குறள், தமிழ் சமுதாய வரலாறு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா 11th ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். 11th ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 6th to 9th படிக்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற நம்ம 11th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 6th வந்துடலாம். இதை வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். டெலகிராம்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். எந்த லெசனு, எந்த பேஜ், எந்த இயல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிரித்து கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து இதை கவனமாக படிச்சுட்டு வந்துடுங்க. லெசன் பாருங்கள். பண்டைய இந்தியா, செம்புக்காலம், பெருங்கற்காலம், இரும்புக்காலம், வேதகால பயன்பாடுகள் அப்படிங்கிற 11th ஹிஸ்ட்ரியில் 2nd லெசனும், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்னு 5th லெசனும், மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பு சமூகம் அப்படின்னு 6th லெசனும், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற 9th லெசனும். மொத்தமே நம்ம இந்த வாரம் கொடுத்துருக்க டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 11th ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். அதை கவனமாக படிச்சுக்கோங்க. தமிழில் வந்து நம்ம 10th தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 6th to 9th வந்து நம்ம முடிச்சிட்டோம். அப்படிங்கும்போது 10th இந்த 10th மட்டும் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம 6th to 10th வந்து முடிச்சிருவோம். அடுத்து நம்ம ஓல்டு புக்கு போய்கிட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டாக வச்சிடலாம். மேக்ஸில் வந்து ஏஜஸ் பார்த்துருங்க. ஏஜஸ்மே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ரீசனிங்கும் நீங்கள் எப்பயும் போல் பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான்ப்பா நம்ம இந்த வாரத்துக்குரிய ஷெடியூலு. கண்டிப்பாக இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கவனமாக படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணி எல்லாரும் அரசு அதிகாரியாக மாறுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.